இது உங்கள் நியூஸ் 5. அன்னதானத்துக்கு வந்ததுடைய சிறப்பே வந்து அன்னதானம் சாப்பாடு வந்து சாப்பிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துட்டு தான் போகணும். வயிற்று இடம் இல்லாமல் கொஞ்சமாவது நீங்கள் எடுத்துட்டு தான் போகணும். அதனால அன்னதானம் சாப்பிடாம யாருமே போகாதீங்க. எல்லாத்துக்கும் நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கு. தீர்த்தத்தை வந்து எல்லா இடத்துலையும் தெளிக்கிறாங்க. யாரெல்லாம் தீர்த்தம் வந்து அவங்கவுங்க மேலே விழுலையோ அவங்க எல்லாம் அந்த தீர்த்தை தெளிக்கிற இடம் निदहादि वीरः सः बन्धुता विश्वा नावेव सिद्धिन्तु निदात् अग्निः ओम श्री बालमादेव्याय नमः ओम श्री कृष्ण परमात्मा ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலினுடைய 4வது கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இது ராஜராஜேஸ்வரி கிருஷ்ணர் கோவிலாக இருந்தாலும் இங்கே வந்து கன்னிமூல கணபதி, ஆதி விநாயகர், ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ குருவாயூரப்பன், ஸ்ரீ பாலமாரியம்மன், ஸ்ரீ துர்கை, ஆதி விநாயகர், சிரஞ்சீவி ஆஞ்சநேயர், நவகிரக நாயகர்கள் இந்த கோயில் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலமாரியம் எல்லாமே ஒரே வளாகத்துக்குள்ளே இருக்குது. இது வந்து சிறவை ஆதீனம் முன்னாள் சிறவை ஆதீன தவத்திரு சுந்தரசாமி அடிகளார் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவருக்கு பின் வந்த குமரகுருவர் சுவாமிகள் 4 கும்பாபிஷேகத்துக்கு வந்து இங்கே வந்து சிறப்பித்துள்ளார்கள். இங்கே இந்த ஊர் வந்து சின்ன ஊராக தான் இருந்தது இது ஆரம்பிக்கும் போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 மக்கள் சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு 20,000 மக்கள் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஊராயிருச்சு. எப்போவுமே அன்னதானம் வழங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு சுமார் ஒரு 3000 பேர் 3500 பேர் அன்னதானத்தில் கலந்துக்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். இது வந்து கூகுள்லேயும் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி கோயில் நடித்தா வந்து இதோடைய மேப் எல்லாமே அதில் வந்து லோடு பண்ணியிருக்கு. இதோடைய முக்கியமான நிகழ்வுகளும் அதில் இருக்குது. சாமியுடைய படங்கள், பழைய படங்கள், புது படங்கள் எல்லாமே அதில் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். வழி வேணுனாலும் அதிலே வந்து வழி போட்டால் வந்துடலாம். இந்த கோயிலுடைய மிக பாரம்பரியமான கோயில். இங்கே ஆரம்பித்த பெரியவங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட அவங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போவும் இந்த 3வது தலைமுறையும் நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து ரெடி பண்ணிட்டோம். அவங்க எல்லாம் வந்து அடுத்த கும்பாபிஷேகத்தை அவங்கள பார்க்குற மாதிரி நாங்கள்லாம் ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அது போக முக்கிய தவறாமல் பண்ணுறோம். அதுபோக வந்து சிவன் இங்கே தனியாக சன்னதி இல்லைன்னாலும் நாங்கள் வந்து சிவனுடைய விக்கிரகத்தை வச்சு அதுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒருக்கும் பிரதோஷ வழிபாடும் பண்ணுறோம். அதுபோக வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இப்போ கிருஷ்ணருக்கு வந்து துலாபாரம் கொடுக்கறதுக்கான தராசு வந்து நாங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நம் குருவாயூர் கோயில் இருக்கிற மாதிரியே வந்து சோறுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சின்ன குழந்தைகளெல்லாம் வந்து இங்கே வந்து அந்த சோறுன் நிகழ்ச்சிக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க இந்த கிருஷ்ணர் கோயிலில் வந்து கும்பிடுவாங்க. அதுபோக ரோகிணி நட்சத்திரத்துலையும் திருவோண நட்சத்திரத்துலையும் சந்தான கோபாலகிருஷ்ணன் இங்கே இருக்கார். அவரை வந்து பக்தர்கள் கையிலேயே அதை ஏந்திட்டு வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்க பாயசம் பண்ணிட்டு வந்து அந்த சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு வந்து பாயசம் ஊட்டி குழந்தை வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்றவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து கோயிலை வந்து வளம் சுற்றி வந்து அந்த சந்தான கோபாலகிருஷ்ணனை வழிபட்டு இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு
விஜயதசமி அன்னைக்கும் வந்து குழந்தைகளை வந்து இங்கே வித்யாரம்பம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து எங்களுக்கு ஐயப்பன் கோயிலில் குருவாயூரில் தான் வந்து நடக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம அர்ச்சகர் வந்து அந்த தங்க ஊசியில் வந்து குழந்தையுடைய நாக்கில் வந்து அந்த ஓம்ங்கிற எழுத்து வந்து எழுதி வித்யாரம்பம் ஆரம்பித்து வைப்பாங்க. இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் வந்து ஒரு 30 வருடமாக நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே வந்து எந்த பூஜை வேணுனாலும் முன்னாலே அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அந்த உங்களுக்கு தனித்தனியான பூஜை பண்ணோன்னாலும் வந்து பண்ணி கொடுக்குறோம். எப்போ வேணாலும் இந்த கோயில் வந்து எல்லாருமே வந்து அப்ரோச் ஆகிற மாதிரி தான் இந்த கோயில் இருக்கும். காலையில் வந்து ஒரு 6:15 கோவில் திறந்தால் 10 மணிக்கு மூடுவோம். திருப்பி வந்து 5 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் திறந்தால் நைட்டு வந்து 8 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அது விசேஷ காலங்களில் இந்த டைமிங் எல்லாம் மாறி வரும். ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. ஏதாவது சின்ன அசந்தர்ப்பங்கள் ஏதாவது ஊருக்குள்ளே நடந்தால் மட்டுமே அந்த அந்த சம்பவம் முடிகிற வரைக்கும் வந்து கோயில் சாத்திருக்கும். மற்ற நாள் 365 நாள் திறந்திருக்கும். இங்கே வந்த பக்த கோடிகள், இங்கே வந்து கலந்துக்கிட்டவங்க, எங்களுடைய கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து இந்த செய்தியை ஒளிபரப்புகிற செய்தியாளர்கள் மற்றும் பக்த கோடிகள் எல்லாருக்கும் வந்து எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.